ஆத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். 8 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் குத்துச்சண்டை பயிற்சி அரங்கம் திறப்பு. திறப்பு விழாவில் பங்கேற்று மகளிர் குத்துச்சண்டையை கண்டுகளித்த முதல்வர் ஸ்டாலின். மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. வரி வசூல் செய்ய மேயர் சாட்டையை சுழற்ற வேண்டும் என வலியுறுத்தல். ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்புக்காக பள்ளிவாசல்களுக்கு 8000 மெட்ரிக் டன் அரிசி. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. நடிகர் விஜயை வரவேற்க பிரம்மாண்ட பேனர் வைத்து ரசிகர்கள் உற்சாகம். திருப்பூர் அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு சொகுசு பேருந்து. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கயிறு கட்டி இழுத்துச் சென்ற ஊழியர்கள். டெல்லி சட்டப்பேரவையில் பகத்சிங், அம்பேத்கர் உருவப்படங்கள் அகற்றப்பட்டதாக எழுந்த சர்ச்சை. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 11 பேர் சஸ்பெண்ட். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிப்பதற்காக அடுத்த மாதம் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்திய மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், இந்த மறுசீரமைப்பால் தமிழகம் 8 மக்களவை தொகுதிகளை இழக்க நேரிடும் என்று எச்சரித்தார். மும்மொழி கொள்கை மூலம் மீண்டும் ஒரு மொழிப்போருக்கு மத்திய அரசு விடுத்திருக்கிறது என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர், அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார். சென்னையில் சர்வதேச தரத்திலான குத்துச்சண்டை பயிற்சி அரங்கம் திறக்கப்பட்டு இருப்பதன் மூலம் நம் தமிழகத்திலிருந்து பல சர்வதேச வீரர்கள் உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக குத்துச்சண்டை வீரர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை பயிற்சி அரங்கை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். விளையாட்டு அரங்கத்தையும் சுற்றி பார்த்தார். அதன் பிறகு நடைபெற்ற மகளிர் குத்துச்சண்டை போட்டியை கண்டுகளித்த அவர், வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். சென்னையில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த குத்துச்சண்டை அரங்கம் தமிழகத்திலிருந்து சர்வதேச வீரர்கள் உருவாவதற்கு பெரிதும் வாய்ப்பாக இருக்கும் என முன்னாள் சர்வதேச குத்துச்சண்டை வீரர் தேவராஜ் தெரிவித்தார். தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய அவர், இந்த குத்துச்சண்டை பயிற்சி அரங்கில் தமிழக குத்துச்சண்டை வீரர்கள் உருவப்படங்கள் இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 11 எம்எல்ஏக்களை இன்று ஒருநாள் மட்டும் இடைநீக்கம் செய்து பேரவைத் தலைவர் விஜயேந்தர் குப்தா உத்தரவிட்டுள்ளார். டெல்லி முதல்வர் அலுவலகத்திலிருந்து அம்பேத்கர் மற்றும் பகத்சிங்கின் உருவப்படங்கள் அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாக இன்றும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் போராட்டம் நடத்தினர். சபாநாயகரின் தொடர் எச்சரிக்கையை மீறியும் போராட்டம் நடத்தியதால் டெல்லி முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஆம் ஆத்மி கட்சியின் அதிஷி, முன்னாள் அமைச்சர் கோபால் ராய் உள்பட 11 எம்எல்ஏக்களை ஒருநாள் மட்டும் இடைநீக்கம் செய்து சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். முந்தைய ஆம் ஆத்மி ஆட்சி காலத்தில் முதல்வர் இருக்கைக்கு பின்புறம் மாட்டப்பட்டிருந்த அம்பேத்கர், பகத்சிங் படங்கள் தற்போது முதல்வர் இருக்கைக்கு வலப்புற சுவற்றில் மாற்றப்பட்டிருப்பதாக பாஜக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்புக்காக பள்ளிவாசல்களுக்கு 7920 மெட்ரிக் டன் அரிசி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோர்க்கும் இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரித்து வழங்கும் வகையில் பள்ளிவாசல்களுக்கு தமிழ்நாடு அரசால் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டுகளைப் போலவே 2025ஆம் ஆண்டிலும் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்கு ஏதுவாக 7920 மெட்ரிக் டன் அரிசி மொத்த அனுமதி மூலம் பள்ளிவாசல்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு 18 கோடியே 41,10,000 ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை புகுத்த நினைக்கும் மத்திய அரசை கண்டித்து தென்காசி மாவட்டத்தில் திமுக மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணித்து மத்திய அரசு தமிழகத்தில் மீண்டும் மொழிப்போரை உருவாக்க முயல்கிறது என்று குற்றம் சாட்டியும் மத்திய அரசை கண்டித்தும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ரயில் நிலையங்களில் இந்தியில் எழுதப்பட்ட பெயர் பலகைகளை அழித்து திமுக சார்பு இயக்கங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். தென்காசி ரயில் நிலையம் அருகில் திமுக மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக நிர்வாகி ஜெயபாலன், முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா ஆகியோர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பொறுத்தது போதும் பொங்கி எழு என மனோகரா திரைப்படத்தில் வரும் வசனத்தை நினைவுபடுத்துவது போல மதுரை மாநகராட்சி கூட்டத்திற்கு வந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி மாமன்றத்தின் 36வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி பொன்வசந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான செல்லூர் ராஜு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திட்டப்பணிகள் குறித்து மேயரிடமும் அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு, வரி கட்டாதவர்களிடம் சாட்டையை சுழற்றி மேயர் வரிகளை வசூலிக்க வேண்டும் என்றும், அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் உயரத்தில் கட்டடம் கட்டியவர்கள் மீது மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு வரும் நடிகர் விஜயை வரவேற்கும் வகையில் 80 அடி உயரத்தில் ராட்சத பேனர்கள் வைத்தும் பால் அபிஷேகம் செய்தும் அக்கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடினர். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் 2ஆம் ஆண்டு விழா மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நாளை நடைபெற உள்ளது. விழாவிற்கு வருகை தரும் அக்கட்சியின் தலைவர் விஜயை வரவேற்கும் வகையில் ஈசிஆர் சாலையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தின் அருகில் 80 அடி உயரத்தில் ராட்சத பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு 20 லிட்டரில் பாலாபிஷேகம் செய்து அக்கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடினர். திமுக அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சி பொறுப்பாளர்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்தி மொழி உள்ளதா என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் முதலில் பார்க்க வேண்டும் என பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராம்நகர் பகுதியில் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா பூங்காவில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உடற்பயிற்சி உபகரணங்கள் இன்று வழங்கப்பட்டன. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக வானதி சீனிவாசன் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த தொகுதியை முதல்நிலை சட்டமன்ற தொகுதியாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் பல்வேறு திட்டங்களை தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மட்டுமில்லாமல் பல்வேறு சமூக பொறுப்பு நிதிகள் பெற்று செயல்படுத்தி வருகிறார் என்று பாராட்டு தெரிவித்தார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசுக்கு எதிராக ஜாக்டோ ஜியோ சார்பில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும், உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள நெசவாளர்கள் நெசவு கூலியை ரொக்கமாக வழங்க வலியுறுத்தி கும்பகோணம் அருகே தடையை மீறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றும் நெசவாளர்கள் கடந்த 70 ஆண்டுகளாக நெசவு கூலியை ரொக்கமாக சங்கத்திலிருந்து பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சங்க நிர்வாகம் கடந்த 1ஆம் தேதி முதல் நெசவு கூலியை ரொக்கமாக வழங்காமல் வங்கியில் செலுத்துவதால் வங்கிக்கு சென்று பணம் பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கால விரயமும் வேலை இழப்பும் ஏற்படுவதால் கூலியை சங்கத்திலேயே ரொக்கமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெசவாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி நெசவாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். திருப்பூரில் அரசு சொகுசு பேருந்து ஒன்று பழுதடைந்து பாதியிலேயே நின்றதால் 2 கிலோமீட்டர் தூரம் கயிறு கட்டி இழுத்து செல்லப்பட்டது. திருச்சியிலிருந்து திருப்பூர் நோக்கி வந்த அரசு சொகுசு பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர். அந்த பேருந்து சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பழுதாகி நடுவழியில் நின்றது.
இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் மாற்று பேருந்து மூலம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மற்றொரு அரசு பேருந்தில் கயிறு கட்டி பழுதான அரசு சொகுசு பேருந்து சிடிசி கார்னர் வரை 2 கிலோமீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டது. இதனால் இந்த சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஐயா வைகுண்டர் அவதார தினத்திற்கு பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐயா வைகுண்டர் அவதார தினமான வரும் 4ஆம் தேதி தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அகில பாரத ஐயாவழி மக்கள் பேரியக்கத்தின் தலைவர் சிவச்சந்திர சுவாமிகள் தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது, தென்காசி மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவித்த மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகம் முழுவதும் ஐயாவழி கோவில்கள் இருப்பதாகவும் ஐயாவழியை 1 கோடி மக்கள் பின்பற்றி வருகிறார்கள் என்றும் கூறினார். எனவே அடுத்த ஆண்டு முதல் ஐயா வைகுண்டர் அவதார தினத்திற்கு பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.